என்னோட பேர் அகல்யா. அப்பா பேர் அன்பழகன், அம்மா பேர் ஆனந்தி. ஊர் குலமங்கலம் தெற்கு, புதுக்கோட்டை மாவட்டம். நான் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வந்தேன்னா, நான் பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கேன். படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது செகண்ட் இயரில் ஒரு மேம் வந்து எங்கள் கிளாஸில் மோட்டிவேஷன் ஸ்பீச் எடுத்தாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பித்தேன். காலேஜ் முடித்து ஒரு வருஷம் கொரோனாலே ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் 2021 ஆகஸ்ட்டில் படிக்க ஆரம்பித்தேன். 3 வருஷம் படிச்சிருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டு 2022. அதில் பெருசாக ரிசல்ட் வரல. இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட்டு 2024. அதில் 170 கொஸ்டின் போட்டிருக்கேன். 2020 நான் யூஜி முடித்தேன். அதுக்கப்புறம் கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கலாம் அப்படின்னா கொரோனாவில் லாக்டவுன் போட்டாங்க. அதனால் கோச்சிங் கிளாஸ் போக முடியலை. அப்புறம் லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 2021 ஆகஸ்ட்டில் போய் கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணேன். கோச்சிங் கிளாஸ் நேம் வந்து சங்கம் ஐஏஎஸ் அகாடமி, அறந்தாங்கியில். அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அந்த கொரோனா டைமிங்லேயே கொஞ்சம் ஸ்கூல் பிள்ளைங்கள்ட்ட புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். சென்டருக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு எப்படி படிக்கணும், சிலபஸ் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கரெக்டாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், மிஞ்சி போனால் 12 மணி நேரம் படிப்பேன். காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவேன். நைட்டு தூங்குறது 10 மணி தான். அது வரைக்கும் படிப்பேன். எனக்கு ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால தான் 2019 வந்து எக்ஸாமை நான் அட்டன் பண்ணலை. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு ரிசல்ட்டு நாட் ஃபிட் ஃபார் வேல்யூவேஷன் அப்படின்னு வந்துருச்சு. நான் எதுவும் மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன் இப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. என்னோடய ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டு 2022 அதில் தான் இப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அப்பா அம்மாலாம் எதுவும் சொல்லலை. ஆனால் ரிலேட்டிவ் சைட்லேருந்து மறுபடியும் எழுதி இதே மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அதனால் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் பண்ணாங்க. நான் அதெல்லாம் கேட்கல. இன்னொரு டைம் எழுதி பார்த்தா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் திரும்ப படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் என்னடா நமக்கு மட்டும் ரிசல்ட் வரலையே அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேசி என்னை ஆறுதல் படுத்தினாங்க. ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் தானே, விடு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன் திரும்ப. என்னோடய செகண்ட் அட்டெம்ப்ட்டு தான் 2024. அதில் 170 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ரிசல்ட் வந்த அன்னைக்கு நான் பார்த்ததுக்கப்புறம் குதித்தேன். என்னை பார்க்குறவங்களாம் பைத்தியன்னு தான் நினச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கரெக்டாக நான் 3 இயர்ஸ் படிச்சிருக்கேன். யூஜி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டப்போ நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ எங்கள் வீட்டில் எதுவுமே சொல்லலை, படி அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. என்னோடய அப்பா அம்மா வந்து கூலி வேலை பார்த்து தான் எங்களை படிக்க வச்சாங்க. எனக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க. அப்பா அம்மா டெய்லி வேலைக்கு போனால் தான் நாங்கள் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி நிலைமைலாம் இருந்துச்சு. அந்த நிலைமையிலையும் கூட யூஜி முடித்ததுக்கப்புறம் நீ வேலைக்கு போ அப்படின்னு என்ன ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. அவங்கள மாதிரி நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் படிக்க ஆசைப்பட்டதுனால அவங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எங்களை படிக்க வச்சாங்க. வீட்டுக்கு மூத்த பொண்ணு நான். இதுக்காக டிஎன்பிஎஸ்சிக்காக 3 வருஷம் படிச்சிருக்கேன். இடையில ஒரு நாள் கூட நீ என்ன படிச்சுக்கிட்டே இருக்க, வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட என்ன என் அப்பா அம்மா திட்டினதே கிடையாது. என்னோடய அப்பா அம்மா கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இப்போ பாஸ் பண்ணியிருக்கவே முடியாது. நான் பாஸ் பண்ணப்போ என் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் கவுன்சிலிங் போயிட்டு ஜாப் வாங்கிட்டு வெளியில் வந்தப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்புறம் நான் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன்னா தமிழ் வந்து எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். அதோடு நான் தமிழ் வந்து டெய்லி படித்தேன். ஏன்னா தமிழை வந்து நம்ம படிக்காமல் விட்டோம்னா அது வந்து டச் விட்டுரும், மறந்துடும். அதனால் தமிழ் வந்து நான் டெய்லி எடுத்து பார்த்துருவேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது கிடையாது. மேத்ஸு டெய்லி போட்டு பார்ப்பேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூடியூப்பில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டேன். தமிழ் வந்து நம்ம டெய்லி படித்தோன்னா அது வந்து நமக்கு நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தான் நல்லா தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது.
அது நல்லா தெரிஞ்சாலும் அதை டெய்லி படிக்கணும். என் கூட படித்தவங்கலாம் அந்த மிஸ்டேக் தான் பண்ணிட்டாங்க. தமிழ் நல்லா படித்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஜிஎஸ்ஸே படிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியில் தமிழில் வந்து மார்க்கு கம்மியாயிடுச்சு. அதனால் எல்லோரும் தமிழ் வந்து டெய்லி விடாமல் படிங்க. அப்புறம் படிக்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து ஷார்ட்கட் போட அவ்வளோவா வராது. சில பாயிண்ட்ஸ்லாம் ஷார்ட்கட் போட்டால் தான் மைண்டில் இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் படித்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க எல்லாமே. அப்புறம் சில இந்த இயர்ஸ்லாம் வரும்போது அது ரொம்ப நமக்கு மைண்ட்லேயே இருக்காது, மறந்து மறந்து போகும். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட 4 பேர்கிட்ட கேட்டோம்னா நல்லா மைண்டில் நிற்கும். இல்லை ஏதாவது ஷார்ட்கட் போட்டிருந்தாங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் படிக்கும்போது என்னோடய மைண்டு படிக்க முடியாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன்னா நான் வந்து எனக்கு கேம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். மொபைலில் கேம் விளையாடுறது அந்த மாதிரி ஏதாவது கேம் ஏற்றி வச்சுக்கிட்டு விளையாடுவேன். அது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்படி இல்லைனா யூடியூப்பில் ஏதாவது காமெடி பார்ப்பேன். அந்த மாதிரி பார்க்கும்போது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நான் படிக்க ஆரம்பிப்பேன். அப்போ நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகும். நம்ம மைண்டு வந்து டயர்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை என்ன பண்ணால் ரிலாக்ஸ் ஆகுமோ மைண்டு அதை பண்ணிக்கலாம். நியூ சிலபஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லலான்னா, சிலபஸ் வந்து ஜிஎஸ் யூனிட்ஸ் மாற்றி வச்சுருக்காங்க. தமிழுக்கு வந்து ஃபுல்லாக இலக்கணம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது இலக்கணம் வந்து நல்லா படிக்கணும் தமிழ் புக்கில். அது வந்து இப்போ குரூப் 2 மெயின்ஸ்க்கெலாம் வந்து இலக்கணம் ரொம்ப டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க. அப்போ குரூப் 4க்குங்கிறப்ப அது கொஞ்சம் அந்தளவுக்கு டஃப்பாக இல்லாமல் அதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தமிழ் புக்கை ஃபுல்லாக முடிச்சுட்டு, நியூ ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஸ்கூல் புக்கை கவர் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது இலக்கணத்துக்கு ஆத்தர் புக் கிடச்சிச்சின்னா வாங்கி படிங்க. ஏன்னா அந்த ஓரெழுத்து ஒரு மொழி அந்த மாதிரிலாம் புக்கில் வந்து அதுக்கு ஒரே ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பொருள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆத்தர் புக்கில் அது 20 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆத்தர் புக் வாங்கி படித்தா நல்லாயிருக்கும். அப்புறம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிஎஸ்ஸு 6th 7th அந்த மாதிரி கிளாஸாக படிக்காமல் சிலபஸ் படி ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் படி நல்லா படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் கிளாஸாக ரிவிஷன் பண்ணுறத அப்படி பண்ணிக்கலாம். மேத்ஸ் டெய்லி போட்டு பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் டெய்லி பார்த்தாலும் ஓகே தான், இல்லை மந்த்லி கரண்ட் அஃபேராக நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் ஓகே தான். கரண்ட் அஃபேரும் ரொம்ப முக்கியம்தான். இப்போ லாஸ்ட் குரூப் 4ல் இந்த மாநில விலங்குலாம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இனிமேல் நீங்கள் எல்லாமே படித்தாதான். எல்லோரும் நம்பிக்கையோடு படிங்க. நிச்சயமாக வெற்றி அடையலாம். தோல்வி என்பது நிரந்தரமல்ல. வெற்றி சிலருக்கு தாமதமாகலாம். முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். நம்பிக்கையுடன் படியுங்கள். நன்றி.